பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு அரசியல் ஆய்வாளர் பெருமாள் மணி இணைந்திருக்காங்க. பெருமாள் மணி வணக்கம். வணக்கம். உங்களை அரசியல் ஆய்வாளராக தெரியும். சமீப காலங்களில் விஜய் ஆதரவாளராக மாறி இருக்கீங்களே. ஒரு புதிதாக ஒரு அரசியல் இயக்கம் வருகிறது. அந்த அரசியல் இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை, அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது, எந்த மாதிரியாக அவர்களுடைய அரசியலை முன்னெடுக்கிறார்கள், இப்படிங்கிறத கவனித்து பேசும்போது அது ஒரு இயல்பாக வரும் இல்லைங்களா? ஏன்னா ஒரு ஆய்வாளராக என்ன பண்ணி அந்த கட்சி எப்படி செயல்படுகிறது, எந்த மாதிரி அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது, மாவட்ட செயலாளர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், கட்சி கட்டமைப்பை எப்படி கட்டி எழுப்புகிறார்கள், இதையெல்லாம் நம்ம கவனித்து சொல்லும்போது ஒரு தரப்பு ஒரு புதிய இயக்கம் வந்திருக்கிறது அப்படிங்கிறதையே கவனத்தில் எடுக்காமல் பேசுகிற பொழுது இன்னொரு தரப்பில் இருந்து நம்ம அவங்க கொள்கை தலைவராக ஐயா பெரியாரை சொல்கிறாங்க, ஐயா அம்பேத்கரை சொல்கிறாங்க. இப்போ இந்த மண்ணுக்கு, இந்த மண்ணினுடைய அரசியலுக்கு என்று ஒரு நெடும்பாதை இருக்கிறது. அது சமூக நீதி பாதை. அந்த சமூக நீதி பாதையினுடைய மிக முக்கியமான ஆளுமைகளாக இருக்கக்கூடிய ஐயா பெரியாரையும், ஐயா அம்பேத்கரையும், ஐயா காமராஜரையும் ஒரு இயக்கம் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு வருகிறது. அந்த இயக்கம் இளம் சிறார்களிடமும், பருவ வயதினை அடைந்தவர்களிடமும், பெண்களிடமும், இளைஞர்களிடமும் பெரிய அளவில் ஆதரவை பெற்றிருக்கிறது. ஒரு புதிய தலைமுறை அரசியலை சமூக வலைதளங்களின் வழியாக பேசுகிறார்கள். இன்ஸ்டாவில் தீவிரமாக அரசியல் பேசப்படுகிறது. அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து சொல்லும்போது இயல்பாக இப்படியாப்பட்ட முத்திரைகள் வர்றது எப்படி எல்லா தரப்பினரிடமும் அவருடைய அரசியல் போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க? எந்த பார்வை அடிப்படையில் சொல்றீங்க? அதாவது தமிழகம் இன்ஸ்டா ஓகே, ஃபேஸ்புக் ஓகே, ட்விட்டர் இதெல்லாம் ஓகே, ஆனால் எல்லா தரப்பினரிடமும் எப்படி கொண்டு சேர்க்க முடிஞ்சு? நிச்சயமாக அது உங்கள் கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தமிழகம் அரசியல் ரீதியாக பெரிய அளவில் பண்பட்ட ஒரு மண். ஒரு இன்டென்சிவ் பாலிடிக்ஸ், ஒரு அரசியல் ரொம்ப தீவிரமாக நடைபெறக்கூடிய மாநிலங்களில் தமிழகமும் ஒன்று. ஏனைய மாநிலங்களில் பயணம் செய்திருக்கிறவன் என்கிற வகையிலையும், அங்கே தொடர்ந்து வெவ்வேறு அரசியல் கட்சியினுடைய நிகழ்வுகளை நெருக்கமாக கவனிக்கிற வாய்ப்பு கிடைத்தது என்கிற வகையிலையும் தமிழக அரசியல் ரொம்ப தீவிரமாக அரசியலை உரையாடுகிற ஒரு மாநிலம். ஆனால் இதில் புதிதாக தாவேகாவினுடைய வருகைக்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், இவர்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு போன்ற பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள், இளம் பெண்கள், குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், இவர்கள் எல்லாமே நம்ம ஒரு தனிப்பட்ட முறையிலேருந்து நான் ஆரம்பித்தே ரொம்ப பொதுவான ஒரு இதுக்கு போகிறேன். நம்ம வீடியோக்களை பார்க்குறாங்க, நம்ம போனால் நம்மக்கிட்ட அரசியல் பேசுகிறாங்க, இந்த நிகழ்ச்சி பார்த்தேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஊடகத்தில் ஒரு 10 ஆண்டு காலமாக வந்து கொண்டு இருக்கிற எனக்கு இது ரொம்ப புதிதாகப்படுகிறது. ஏனென்றால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் உங்கள் வீடியோவை பார்த்தேன் சித்தப்பா நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போ அவன் கேட்குறான், கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒன்றும் பெரிய பாதிப்பு விஜய்க்கு இருக்காதுல்ல சித்தப்பா அப்படின்னு கேட்குறான். இல்லை அந்த பசங்களே உங்கள்கிட்ட விஜய் திமுகவுடைய பி டீமா இல்லை பாஜகவுடைய பி டீமா அப்படிலாம் கேட்டிருக்காங்களா? இல்லை, இது ஒரு அரசியல் களத்தில் இது அடுத்த லெவலில் இருப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் கேட்குற இந்த கேள்வி சிறுவர்களுக்கோ இளைஞர்களுக்கோ அவருடைய ரசிகர்களாக இருந்து அவரை பின்தொடர்கிறவர்களுக்கோ இந்த சந்தேகம் வர்றதில்லை. அவர்களுக்கு அந்த கட்சி பற்றிய எதிர்பார்ப்பு, இன்றைக்கி எந்த ஊருக்கு போகிறாரு, என்ன பேசுகிறாரு, அந்த கட்சி மேலே வைக்கிற விமர்சனங்கள். இப்போ தற்கூரி அப்படின்னு விமர்சனம் சொன்னால் அவங்க இன்ஸ்டாவில் தான் நமக்கு ஒரு பதிலை காட்டுறாங்க. நாங்கள் ஒன்றும் தற்கூரி இல்லை, எங்களுக்கு இவ்வளோ அரசியல் தெரியுது, நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க சமூக வலைதள பதிவுகளின் வழியாக தான் நம்மகிட்ட பதிலாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி இருக்குல்ல, இது இதற்கு அடுத்த கட்டத்தில் ஒரு அரசியல் செட்டில்டு பாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு தேசிய கட்சிகளை பிடிக்கும், எனக்கு முன்னேற்ற கழகங்களை பிடிக்கும், நான் பல ஆண்டு காலமாக முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளராக இருந்து வருகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த சந்தேகம் ஏற்படுகிறது. சரி, அப்படி வந்த சந்தேகத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயகத்தில் ஒரு புதிய சக்தி வருகிற பொழுது இந்த மாதிரி விமர்சனங்கள் வருவது வெகு இயல்பு. ஆனால் ஒரு 75 ஆண்டு கால ஜனநாயகத்துக்குள்ள இப்படி புதிய சக்திகள் வர வேண்டும், வருவதை ஆதரிக்க வேண்டும். அவர்கள் யாரோ ஒருவருடைய ஏ டீமாகவோ பி டீமாகவோ இருக்கட்டும். ஆனால் நாம் இந்த கேள்விக்கான பதிலை எங்கேருந்து பார்க்கணும்னா, ஐயா விஜய் அவர்களுடைய ஆளுமையிலிருந்து பார்க்கணும். அவர் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு மிக மிக முக்கியமான நடிகராக இருக்கிறார். அவருடைய திரைப்படங்கள்
நூற்றுக்கணக்கான கோடிகளுக்கு வியாபாரம் ஆகிறது. ஒரு நடிகர் இப்போ வந்து ஒவ்வொருவருமே தன்னுடைய 40, 35, 40 வயதுகளில் தன்னுடைய துறை சார்ந்து வெற்றி பெற்று ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்படி துறை சார்ந்து வெற்றி பெற்றவர்களுக்குன்னு ஒரு ஈகோ இருக்கும். இப்போ ஊடகத்தில் ஒரு இடத்துல இருக்கிறவங்க, அரசு பணியில் இருக்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்க, இப்படி 35, 40 வயதில் ஒரு மனிதனுக்கு ஒரு ஈகோங்கிறது இருக்கும். அதில் ஒரு நடிகராக வெற்றி பெற்று ஒரு இடத்துல இருப்பவர் இருக்கிறதுல, அவருடைய ஈகோ என்பதும் அவருடைய பரவல் என்பதும் அவருடைய ஆளுமை என்பதும் ரொம்பவும் பெரியது மற்றவர்களோடு ஒப்பிடுகிற பொழுது. ஏனென்றால் அவர்களுக்கு புகழ் இருக்கிறது, அதிகாரத்தை அணுக முடிகிறது, பெரிய அளவில் செல்வம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது. ஆக அப்படி பார்க்கிற போது இப்படி ஒரு இடத்தில் இருக்கிற ஒருவர் அரசியலுக்கு வருகிறார். அவருடைய நோக்கம் இன்னொருவருக்கு ஏடிஎமாகவோ பீட்டுமாகவோ இருப்பதாக இருக்குமா, அல்லது ஒரு 20-25 ஆண்டு காலம் நாம் எப்படி கஷ்டப்பட்டு உழைத்து திரைத்துறையில் முதலிடத்திற்கோ அல்லது முதலிடத்திற்கு நெருக்கமான இடத்திற்கோ வந்தோமோ, அதே போல ஒரு சில ஆண்டுகள் கடுமையாக உழைத்து அரசியலிலும் முதலிடமாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக வர வேண்டும் என்ப எண்ணமாக இருக்கும். சார், இப்போ இதுவரைக்கும் திமுக என்ன பண்ணாங்கன்னா, பாஜகவை காட்டி பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் நடந்துச்சு. இப்ப தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குல்ல, எல்லா பிரச்சனைகள்லையும் விஜய்ங்கிற ஒரு டாப்பிக்கை வச்சு டைவெர்ட் ஆகி எந்த பிரச்சனைகளையும் மக்கள்கிட்ட கொண்டு செல்லாமல் போறதுக்கு விஜய் ஒரு காரணமா இருக்காரு. சார், இப்போ வந்து வெறும் பத்திரிகைகள் மட்டும் இருக்குன்னு வைங்களேன், அப்படி ஒரு காலத்தில் நீங்கள் டைவெர்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். பத்திரிகை மட்டும் இருக்குது. இன்றைக்கு வந்து மாலையில் செய்தியெல்லாம் சேகரித்து இன்றைக்கு இரவு பிரிண்ட் பண்ணி காலையில் வரும்னா நீங்கள் அதை கட்டுப்படுத்த முடியும். எமர்ஜென்சி காலத்தில் அப்படி தான் கட்டுப்படுத்தினாங்க இல்லைங்களா? என்ன செய்தி போட போகிறீங்க, யாருக்கு போட போகிறீங்க. இப்போது ஒரு நடிகர் ஒருவர் கட்சி ஆரம்பிக்கிறார்னா எத்தனாவது பக்கத்தில் அவருக்கு இடம் கொடுக்க போகிறீங்க, அவர் செய்தியை எந்த அளவில் போட போகிறீங்க, 8 கால செய்தியா அல்லது அதை விட குறைவான செய்தியா, 1வது பக்கத்துலேயோ 3வது பக்கத்துலேயோ 5வது பக்கத்திலோ வரப்போதா, இல்லை 2வது பக்கத்துலேயோ 4வது பக்கத்துலேயோ அந்த செய்தி வரப்போதா அப்படின்னு கட்டுப்படுத்தலாம். தொலைக்காட்சிகள் வந்த பிறகே செய்திகளை அரசு கட்டுப்படுத்துகிற அந்த தன்மை வந்து மாறிவிட்டது. இன்றைக்கு இது இணைய காலம். நீங்கள் வந்து ஒட்டுமொத்த சென்னையில் ஒரு மழை பெய்யுது, ஒரு மழை வெள்ளம் வருகிறது அப்படிங்கிறத சென்னையில் பெருமழை பெய்தது அப்படிங்கிற ஒரு செய்தியாக இருப்பதற்கும் ஒவ்வொருவரும் தன்னுடைய பகுதியிலேருந்து ஒரு வீடியோ போடுறாங்க. இப்போ நீங்கள் வந்து அது ஒரு ஹேஷ்டாக் இருக்குது. ஆகல அப்படிங்கிறீங்க சார். நீங்க அப்படி பண்ண முடியாதுங்க சார். எல்லாரும் மொபைல் ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. இல்ல சார், காலம் நீங்க புரிஞ்சுங்க, இது இணைய காலம். இதுல நீங்க ஒருத்தரை டைவர்ட் பண்ணிடவே முடியாது சார். இப்போ சென்னை ரெயின்னு வச்சுக்கோங்க சார். சென்னை ரெயின் எல்லாரும் நீங்க போடும் போதே போட ஆரம்பிச்சு. இல்ல சார், நீங்க அப்படியே பார்க்காதீங்க சார். சென்னையில உண்மையிலே ஒரு பெரிய மழை பெய்யுதுன்னு வைங்க, அந்த செய்தியை வந்து இது பண்ண முடியாது. நீங்க சென்னை ரெயின் ஒரு ஹேஷ்டாக் அடிச்சிங்கன்னா, சென்னை ரெயின்னு தேடினீங்கன்னா நீங்கள் வந்து தண்டையார்பேட்டையில் பதிவிட்ட வீடியோவும் உங்களுக்கு வரும், பெசன் நகரில் பதிவிட்ட வீடியோவும் வரும், தாம்பரத்தில் பதிவிட்ட வீடியோவும் வரும். அப்போது அரசை டைவர்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து இந்த போகிற ஒரு பிரச்சனைகளை டைவர்ட் பண்ண முடியாது, பண்ணவே முடியாது சார். சரி, இப்போ இன்னொன்று சார், விஜய் அதே சமூக வலைதளம் மூலமா எல்லார்ட்டையும் ஃபோன் இருக்கு, எல்லாரும் மொபைல் ஜேர்னலிஸ்ட், அதுலேயே அரசியல் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரா? ஆமாம் சார், ஒரு காலகட்டத்தில் அதுலேயே இல்லை. அவர் இந்த காலகட்டத்தினுடைய அரசியல்வாதி. எப்படி பத்திரிகைகள் எழுந்து வந்த பொழுது ஒரு அரசியல் இயக்கங்கள் வளர்ந்து வந்தன, தொலைக்காட்சிகளின் காலத்தில் அரசியல் இருந்தது. அப்போ என்னன்னா, ஒவ்வொரு கட்சிகளுமே தங்களுக்கு அரசியல் ஒரு தொலைக்காட்சி இருக்கணும்னு நினச்சாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பல கட்சிகள் தங்களுக்கு ஒரு தொலைக்காட்சி இருக்கணும், தங்கள் பெயரிலோ கட்சி பெயரிலோ தங்கள் தலைவர்கள் பெயரிலோ ஒரு தொலைக்காட்சி, ஒரு செய்தி தொலைக்காட்சி நம்மக்கிட்ட இருந்தால் தான் அரசியல் பண்ண முடியுங்கிற நிலைமை இருந்தது. இது இணைய காலம். இணைய காலத்தில் இவர் வராரு, அவருக்கு தெரியுது. அவர் திரைப்படத்திலேருந்து வந்தனால அவர் ஊடகத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு இல்லையா? ஊடகத்தை அவர் நல்லா, நானும் பார்த்துருக்கேன் சார். எல்லாரும் ஒரு தனக்கான ஒரு பேப்பர் இருக்கணும், தனக்கான ஒரு டிவி சேனல் இருக்கணும், இன்னைக்கு சமூக ஊடகம் இருக்கணும். ஆனால் இதெல்லாம் தன்னுடைய செய்தியை கொண்டு சேர்க்கிறதுக்கான ஒரு துணை அமைப்பாக தான் வச்சுருந்தாங்களே தாண்டி முழு அமைப்பாக அதை நடத்தலை. மக்களை போய் பார்க்கணும், ஊர் ஊராக போகணும், எல்லா இடங்கள்லையும் பிரச்சாரம் பண்ணணும், களத்துக்கு போகணும். ஆனா இப்ப விஜய் இந்த துணை அமைப்பையே அரசியலுக்கு போதுமானது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. 2 மாநில மாநாடு நடத்திட்டாரு, 6 ஊருக்கு மாவட்டங்கள் விசிட் பண்ணிட்டாரு, தொடர்ந்து வந்து கழக செயற்குழு பொதுக்குழுவை கூட்டுறாரு. இந்த நவம்பர் 5ஆம் தேதி பொதுக்குழுவை எல்லாரையும் வீட்டில் அழைத்து பேசுகிறார். தூய்மை பணியாளர் பிரச்சனைனா வீட்டில் அழைத்து பேசுகிறார்.
தன்னுடைய கூட்டத்திற்கு வந்தவர்கள் நெரிசல்ல பலியாயிருக்காங்க, அவங்க குடும்பத்தை வீட்டுக்கு அழைத்து பேசுகிறார். அட்லீஸ்ட் கரூர்ல போய் கூட ஒரு இதே மாதிரியான ஒரு லாட்ஜ் எடுத்து இல்லைன்னா ஒரு ஹோட்டல் எடுத்து பேச முடியலையே சார். அதாவது அவர் ஒரு தன்மையில அரசியலை முன்னெடுக்கிறார். ஏன்னா அது மக்களுக்கு பிடிக்காத தன்மை. ஏன் சொல்றேன்னா 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க, அதுல ஒரு அந்த ரிட்டர்ன் பண்ண அந்த லேடி அதுக்கு முந்தின வாரம் வர விஜய்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா என் ஊருக்கு வருவாங்க, என் குறைகளை இது பண்ணாங்க, அங்க வந்து பார்ப்பாங்கன்னு தான் அவங்க பண்ணாங்க. அது இல்லை, சென்னைக்கு வாங்கன்னு சொன்னாங்க, அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஒருவர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு இல்லைங்களா? அது அப்படி இருக்கட்டும். நான் ஒருவர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. ஏனைய குடும்பங்கள் இங்கே வந்து பார்த்துருக்காங்க. அவர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். ஒரு சில முக்கியமான நாளிதழ்கள் கூட என்ன எழுதுதுன்னா, அவர் காலில் விழுந்தே மன்னிப்பு கேட்டார் அப்படின்லாம் எழுதுது. சார், நீங்கள் வந்து இங்கே கூப்பிட்டதை சொல்கிறீங்க, ஆனால் அவர் வந்து காலில் விழுந்தும் மன்னிப்பு கேட்டார். அந்த அளவுக்கு அவர் வந்து மனம் உருகி போய் தான் அந்த விஷயத்தை கையாளுகிறார் அப்படிங்கிறதையும் இணைத்து தானே பார்க்கணும். நான் சொல்கிறது ஊகமாக சொல்லலை. அச்சு ஊடகங்களில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிற ஊடகங்கள், பிறகு அங்கே சந்தித்தவர்கள் கொடுத்த பேட்டி எல்லாமே இருக்குது. நீங்கள் தமிழக அரசியலை ரொம்ப நெருங்கி பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு ஊடகவியலாளர். அப்போது இதை ரெண்டையுமே இணைத்து தானே பார்க்கணும். இங்கே அதாவது இதை நீங்கள் எந்த இடத்தோட புரிஞ்சுக்கணும்னா, சார், அவர் திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை சார், அரசியல்வாதி, கெரியர் மாற்றம் சார். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுங்க. ஒரு கெரியரை நீங்கள் உங்களோட 50 வயசில் மாற்றுறீங்க, உங்கள் ப்ரொஃபஷனை மாற்றுறீங்க. நீங்கள் திரைத்துறையில் இருந்து அரசியலுங்கிற களத்துக்கு வரீங்க. இப்போது அப்படி பல பேர் மாற்றுவாங்க. இப்போ ஏதாவது வேலையில் இருப்பாங்க, விட்டுட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கலான்னு நினைப்பாங்க. எவ்வளவு முன்னேற்பாடுகள் இருக்கும், எவ்வளவு கவனமாக இருப்பாங்க, அங்கே என்ன போட்டி இருக்குது, என்ன நெருக்கடி இருக்குன்னு பார்ப்பாங்க. சார், இங்கே இந்த மண்ணில் இருவரும் முன்னேற்ற கழகங்கள் 60 ஆண்டு காலமாக ஒரு தீவிரமான அரசியலை முன்னெடுக்கு. இப்படி ஆசைப்பட்டு அரசியல் கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு முன்னால் நிற்க முடியாமல் தடுமாறி போனதை 60 ஆண்டு காலமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ இவர் அரசியலுக்கு வருகிற பொழுது இருவரும் முன்னேற்றங்களை தாண்டி நம்மளால் போக முடியுமா? அது ஒரு எச்சரிக்கிறாரு. இருந்தாலும் பெருமாள்மணி என்ன பார்க்குறீங்க? இங்கே அழைத்து இந்த மாதிரி அவர் அழுதாரு, இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்தாரு, கண்ணீர் வடித்தார், வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க எங்களை விட விஜய் நொறுங்கி போய் இருக்கிறார் சொன்னாங்க. ஆனால் விஜய் செய்தது இன்னும் இறங்கி போயிருக்கணும்ல அப்படிங்கிறது தான். அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இங்கே அழைத்ததை? சார், அதாவது இதில் ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கலையா அப்படிங்கிறது ஒரு ஆய்வாளராக நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த சம்பவத்தை இவர் இப்படி எதிர்கொள்கிறாருன்னு பார்க்குறேன். ஏன்னா சார், நான் வந்து முன்னேற்ற கழகங்களை மட்டுமல்ல, தேசிய கட்சிகளையும் நெருங்கி பார்த்துருக்குறேன். இப்போ முன்னேற்ற கழகங்களில் நீங்கள் ஒரு எம்எல்ஏவையோ ஒரு எம்பியவோ ஒரு அமைச்சரையோ எந்த நேரத்துக்கு வந்தாலும் போய் சந்திக்கக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்க. ஒரு கழக நிர்வாகியை போய் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் தேசிய கட்சிகளில் உங்களுக்கு இந்த தேசிய கட்சிகள் அரசியல் பண்ணுகிற இடங்களில் அப்படிலாம் நீங்கள் வந்து விருப்பப்பட்ட நேரத்திலலாம் போய் மக்கள் பிரதிநிதிகளை பார்த்துட முடியாது. ஆக தேசிய கட்சிகளினுடைய அரசியலில் இருந்து முன்னேற்ற கழகங்களின் மாநில கட்சிகளின் அரசியல் சற்று மாறுபட்டது. அந்த இடத்திலிருந்து ஐயா விஜய் சற்று மாறுபடுகிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். தேசிய கட்சி கூட அவங்களுக்கு லெவல் பிளேல பண்றாங்கல்ல. நீங்க ஹேமந்த் சோரனுக்கு அப்பா சிபு சோரன் இறக்குறாரு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மோடி உடனே வந்து பார்க்குறாரு. நீங்க தமிழ்நாட்டில் அப்படி நிறைய பார்க்கலாம். லீடர்ஸ் இருக்கும் உடனே அவங்களுக்கு இல்லாத வேலையா பணிகளா, பட் இதை தன்னுடைய லெவலுக்காகவாத அவங்க வைத்திருக்காங்கல்ல, அந்த லெவலுக்கு கூட இறங்கக்கூடாதுன்னு இருக்கா சார். அதை தான் நானும் சொல்கிறேன். ஏனென்றால் அவர் அந்த மக்களை சந்தித்து விட்டார், அவர்களோடு உரையாடி விட்டார். அதற்கு ஒரு காலத்தையும் நேரத்தையும் அவர் தேர்வு செய்கிறார். கவனிப்போம். இப்படியே கண்டினியூ பண்ணுவாரா இல்லை களத்துக்கு இனி மாறுவாருன்னு நினைக்கிறீங்க? சார், அது நம்ம சொல்லவே முடியாது. நம்ம அவர் என்ன செய்கிறாரோ அதை நம்ம கவனித்து நம்ம சொல்கிறது தான் நம்ம பொறுப்பு. அவர் இப்படி செயல்படுகிறார், இப்படி போகிறார். எல்லோருக்கும் ஒரு வாக்கு இருக்குது. பெட்டி வைக்க போகிறாங்க. 26 தேர்தலை நோக்கி தான் அவரும் நகர்கிறார். மக்கள் அவருடைய செயல்களை மதிப்பிட போகிறார்கள். ஊடகத்தில் இருக்கிற நம்முடைய பணி என்னவென்றால், அவர் இந்த வகையில் செயல்படுகிறார் அப்படிங்கிறத பார்த்து சொல்வது. இதே போலத்தான் நீங்கள் வந்து இதற்கு முந்தைய சம்பவங்கள் பாருங்கள். பரந்தூரில் போராடிய விவசாயிகளையும் வீட்டுக்கு அழைத்து தான் வந்து தன்னுடைய ஆதரவை கொடுத்தார். சென்னை மாநகராட்சியில் போடிய ஊழியர்களையும் வீட்டுக்கு அழைத்து தான் தன்னுடைய ஆதரவை கொடுத்தார். இப்போது தன்னுடைய இடத்திற்கு அழைத்து தான் ஏதோ ஒரு காரணத்தினால் இது அவருக்கு சரியாக படுகிறது, இதை அவர் செய்கிறார், அவ்வளவுதான். இதுல ஒரு ஊடகத்தில் இருந்து கொண்டு இதை சரி தவறு என்று சொல்வதற்கு ஒன்றுமே. ஒரே ஒரு நிமிஷம், இந்த வகையா விஜய் எடுக்கக்கூடிய அரசியல் ஒரு புது அரசியலை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இது நாளடைவில் விஜய்க்கு அடுத்தபடியா வரக்கூடியவங்க இந்த அளவுக்கு கூட நம்ம தேவையில்லை,
ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் இன்னும் கூட மக்களை சந்திக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும்ல. மக்களை தேடி ஜனநாயகம் அப்படிங்கிற நிலை, நீங்க அரசியல்வாதியை தேடி வாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் ஒரு வேற ஒரு மாற்றத்தை உருவாக்கிடும்ல இந்த மண்ணில். சரி, இணையமும் தொழில்நுட்பமும் பல விஷயங்களை இன்னைக்கு வந்து மாற்றிருச்சு. இப்போது அரசுகிட்ட இருந்து ஒரு சான்றிதழ் வாங்கணும், ஒரு சான்றிதழ் பெறணும்னா நம்ம முன்னாடி அரசு அலுவலகங்களை தேடி போவோம், அந்த அதிகாரிகளை தேடி போவோம். இப்போ அப்படி இல்லை. பல சான்றிதழ்களை நீங்கள் இணையத்தில் விண்ணப்பிச்சிங்கன்னா இணையத்திலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இணையம் வந்து நம் வாழ்வை பெரிய அளவில் மாற்றிவிட்டது. ஏஐ, டிஜிட்டல் எல்லா மாநாடுகள்லையும் பிரதமரும் கலந்துக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிக்கு எல்லா மாநிலம், ஆனாலும் ஏதோ ஒரு மெட்ரோ ரயில் திறக்கிறாங்க, தூத்துக்குடியில் விமான நிலையம் திறக்கிறாங்க, அந்த இடத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? அவங்க எங்கேயோ டெல்லியிலேருந்தே திறந்து வச்சிடலாம், அதுக்கான டெக்னாலஜி இருக்குது, இன்னும் அவங்களுடைய அலுவலகத்திலேருந்தே செஞ்சிடலாம். ஏன் வராங்க? அதன் மூலமாக ஏதோ மக்களை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 அரசியல் இருக்குல்ல அதுக்குள்ள. அந்த அரசியல் வேண்டாம் அப்படிங்கிறீங்களா நீங்கள் விஜய்? அப்படி செய்ய வேண்டாம். ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய பேட்டர்னை வந்து அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது சார். நல்லா புரிஞ்சுங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சின்னு வைங்களேன், அவங்க அப்படி பேட்டர்ன் எல்லாம் மாற்றிட்டுலாம் போக முடியாது. எந்த கட்சி, அது பெரிய சவால். ஏன்னா ஒவ்வொரு கட்சியுமே ஒரு பாதையில் வந்திருப்பாங்க இல்லைங்களா, வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிருப்பாங்க. அந்த கட்சி வந்து 50 வருட கட்சியாக இருக்கலாம், 10 வருட கட்சியாக இருக்கலாம், இல்லை 100 வருட கட்சியாக கூட இருக்கலாம். இந்த பேட்டர்னை மாற்றுறது இருக்குல்ல, அவங்க ஓட் பேஸையே அடிச்சிடும். அதனால் அவங்கவுங்க பேட்டர்னில் போகிறாங்க. இவர் புதிதாக வந்திருக்கிறார், இவர் ஒரு புது பேட்டர்னில் போகிறாரு, ஏனைய பாதைகளில் போல. இப்போ நான் என்ன கேட்குறேன், இவர் வந்து இப்படி சந்திக்கிறாருல்ல, இப்போ இவ்வளவு தொழில்நுட்பம் இருக்குல்ல, இதே மாதிரி நீங்கள் பாருங்கன்னு இன்னொரு கட்சியை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பேட்டர்ன் வேற, அவங்களுக்கு வாக்களித்தவங்களோட எதிர்பார்ப்பு வேற, இவருக்கு வாக்களிக்க போகிறவர்களோட எதிர்பார்ப்பு வேற. ஒரு தலைவருங்கிறவர் தனக்கு முதல்ல நான் மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு வராருன்னா தான் முதல்ல கம்ஃபர்டபுளாக இருந்து ஒரு காரியத்தை பண்ணணும்ல, அதுதான் அவர் பண்ணுறாரு. நீங்கள் ஏன் வந்து அவரை போலவே இவர் செய்ய, அவருக்கு வாக்களிக்க போகிற மக்களா இவருக்கு வாக்களிக்க போகிறாங்க, ஓட் பேஸ் வேற, பேக்கிங் கம்யூனிட்டி வாக்குகள்ங்கிறது வேற, இதெல்லாம் மாறும். அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் ஜனநாயகத்தோட பெரிய பிக்சரில் இதை பொருத்தி பார்க்கணும். இவர் புதிதாக வருகிறார், இதாங்க எங்கள் பாணி. நான் வந்து தலைவர்கள் படமாக வீட்டில் ஒரு புகைப்படத்தை வைப்பேன், அஞ்சலி செலுத்துவேன். நான் அந்த அளவில் தான் மரியாதை செலுத்துவேன். மற்ற கட்சி என்ன பண்ணுவாங்க, ஒரு தலைவர் போகிறாருன்னா 11 மணிக்கு அவர் வராருன்னா 7 மணிலேருந்து கூட்டத்தை கூட்டுவாங்க சிலைக்கு முன்னாடி. மாவட்ட செயலாளர், பக்கத்து மாவட்ட செயலாளர் எல்லாரும் சேர்ந்து கூட்டி மொத்தமாக வேனு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி தலைவர் வரும்போது ஒரு பெரிய கூட்டம் நிற்கும். தலைவர் அந்த கூட்டத்துக்கு நடுவில் போய் ஒரு சிலைக்கு அஞ்சலி செலுத்துவார், மாலை போடுவார். திரும்ப அப்படி தலைவர் போனவுடனே எல்லாரும் போவாங்க. இது ஒரு பேட்டர்ன். இவர் என்ன பண்ணார், ஏப்பா மாவட்ட செயலாளர் யார், நீங்கள் யார் எதுவும் பண்ண வேணும், நான் பண்ணுறேன், ஒரு அஞ்சலி செலுத்துகிறேன். இன்னும் சொல்லப்போனால் இத்தனை மணிக்கு அவர் அஞ்சலி செலுத்தி புகைப்படம் வரும்னு கூட சொல்கிறதில்ல. அவர் அஞ்சலி செலுத்திய பிறகு புகைப்படங்கள் வருகிறது. அந்த புகைப்படங்கள் உடனே தொலைக்காட்சிகளில் செய்தியாகிறது, மறுநாள் நாளிதழ்களில் செய்தியாகிறது. அப்போ அக்செப்டன்ஸ் இருக்குல்ல. நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க, இது முறை கிடையாது, நாங்கள் இதை செய்தியாக போட மாட்டோம், அப்படி யாரும் சொல்கிறது இல்லையே. அக்செப்டன்ஸ் எங்கே கிடைக்குது, தொலைக்காட்சிகளில் கிடைக்குது. அவர் சமூக வலைதளத்தோட மட்டுமா நிற்கிறாரு. சரி, இது வரைக்கும் பெரியார் திடலில் போய் ஐயா சிலைக்கு ஒரு நாள் மாலை போட்டார். எப்படி போனார், தனியாக போனார், கூட ஒரு 2-3 பேர் இருந்தாங்க, ஒரு மாலையை கையில் போட்டார், ஒரு தட்டில் கொஞ்சம் பூ வச்சுருந்தார், போட்டார். அந்த விஷுவல் அடுத்த நிமிஷம் வந்தது, தொலைக்காட்சிகளில் வந்தது, மறுநாள் செய்தித்தாள்களில் வருது, அந்த வார இதழ்களில் அது செய்தியாகுது. இதே மாதிரி ஐயா அம்பேத்கர் சிலைக்கும் இதே போல தான் பண்ணார். நம்ம ஒன்று செய்தி ஆக்குறோம்னா அது அக்செப்டன்ஸ் இருக்குல்ல. சரி சார், இப்போ இவ்வளோ கட்டமைப்புகளை மாற்றி அவர் ஒரு ரூட்டை போடுறாரு. அதுக்கு பிறகு கரூர் சம்பவம், பல பிரச்சனைகள், இப்போவும் பனையூரில் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுடைய பேட்டர்னை மாற்றி அமைச்சிருக்க எல்லாம். ஆனால் நீங்கள் இந்த சூழ்நிலையிலையும் திமுக நெருக்கடி, இன்னும் எந்த கட்சியும் சரியாக கூட்டணி வைக்கல, இந்த நிலையிலையும் விஜய் 26ல் 2வது இடத்துக்கு வந்துடுவார், 1வது இடத்துக்கு வந்துடுவார். நீங்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தீங்கல்ல, அதே நிலைப்பாட்டில் இருக்கீங்களா? அதாவது ஒரு அப்சர்வேஷனாக வந்து அவருக்கு எனக்கு 2 வாய்ப்புகள் கிடைக்குது. ஒன்று வந்து எண்ணற்ற சர்வேக்கள் பண்ணப்படுது, எண்ணற்ற சர்வேக்கள். ஐயா விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பிறகு பலரும் சர்வே செய்கிறாங்க. வெவ்வேறு கட்சியினர், வெவ்வேறு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க பலரும் வந்து சர்வே பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு பல சர்வேக்கள் என்ன சொல்லுதுன்னா, மாநிலம் முழுவதும் அவருக்கு பரவலாக 25% அதிகமான வாக்குகள் இருக்கிறது.
23 25% அதிகமான வாக்குகள் இருக்கிறது. இப்போ நான் கூட்டணி இல்லாமலேயே அவருக்கு ஒரு வாக்கு, ஏன்னா இப்போ நடத்துகிற சர்வே கூட்டணி இல்லாமல் தானே நடத்துகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில தொகுதிகளில், பல தொகுதிகளில் அவர் 2ஆம் இடத்தில் வருகிறார், ஒரு 10 தொகுதிகள் பக்கத்தில் அவர் முதலிடத்துக்கே வருகிறார் அப்படின்னு சொல்லி சர்வே பண்ணக்கூடியவங்க வெவ்வேறு சர்வே. நான் சொல்கிறது ஒரு கட்சியோட சர்வே இல்லை, வெவ்வேறு சர்வேயை நான் சொல்கிறேன். இது ஒரு விஷயம். பிறகு நாம் இப்போ நம்ம தொலைக்காட்சியோட ரேட்டிங்ஸை நம்ம பார்க்குற வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த ரேட்டிங்ஸை பார்க்குறோம். அப்போது இந்த நிகழ்ச்சி தாவேக்கா சம்பந்தமான நிகழ்ச்சி போயிருக்கிற போது தொலைக்காட்சி ரேட்டிங் எப்படி போகுது? விவாதங்களில் எனக்கு ஒரு 10 வருட அனுபவம் இருக்குது. விவாதங்களோட ரேட்டிங்ஸ் எடுத்து பார்க்குறேன். இந்த தலைப்பை எடுத்து பேசுகிற பொழுது ரேட்டிங்ஸ் எப்படி போயிருக்கு? இது ஒன்று. பிறகு வார பத்திரிகைகள் அந்த தலைப்பை, தாவேக்கா சார்ந்த தலைப்பை வைத்து ஒரு கவர் ஸ்டோரி போடுகிற போது எவ்வளவு சர்க்குலேஷனில் எவ்வளவு இதழ் போயிருக்கு. அப்புறம் நம்ம அண்டை அயலில் பேசுகிறோம், தொடர்ந்து அரசியல் சார்ந்த உரையாடல்களில் நம்ம ஈடுபடுகிறோம். இதையெல்லாம் சேர்த்து பார்க்கிற பொழுது அவர் கோட்டைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அவர் முதலாவது இடத்தில் கோட்டைக்கு போவாரா, 2வது இடத்தில் கோட்டைக்கு போவாரா, அவர் என்ன கெப்பாசிட்டியில் கோட்டைக்கு போவார் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். ஆனால் ஒரு புதிய கட்சியை கண்டு அவர் கோட்டைக்குள் போவதற்கான வாய்ப்பு பெரிதாக இருக்கிறது. சபாநாயகர் இருக்கையினுடைய வலதுபுறம் அமரப்போகிறாரா, இடதுபுறம் அமரப்போகிறாரா என்பதை 26 தேர்தல் முடிவு பண்ணோம். நாம் அப்போ பேசலாம். நன்றி.